அருமையான நாள். நமது எம்ஜிஆர், மக்கள் திலகம் எம்ஜிஆர் இல்லையா, இவருடைய 107வது வயது பிறந்த நாள் இன்று. இந்த நாளில் நம்ம எம்ஜிஆரை வாழ்த்து முகத்தான் அதே எம்ஜிஆர் நீண்ட காலமாக நான் எதிர்பார்த்தேன். இன்றைக்கி தான் அந்த வாய்ப்புகள் பாருங்கள் எப்படிப்பட்ட நாளில் கிடச்சிருக்குது. எம்ஜிஆருடைய பிறந்த நாளில் எம்ஜிஆரே வந்து நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி எம்ஜிஆர், நாமக்கல் எம்ஜிஆர் ஐயா வருகை தந்திருக்கிறாரு. அது இவருக்கு பிறந்த நாளில் அவருக்கு பிறந்த நாள் விழாவாக நாம் எடுப்பது போல நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி அருமையான நாள். ஆகவே இந்த வேளையில் நமது எம்ஜிஆர், அதாவது நாமக்கல் எம்ஜிஆர் ஐயா அவர்களை வருக வருக என்று நமது இல்லத்தின் சார்பாக அவர்களையும் அவர்களுடைய உறவினர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். இந்த வேளையில் நமது சார்பாக இந்த பொன்னாடையை ஐயா அவர்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சிகரமான ஒரு தினமாக இன்று விளங்குகிறது இல்லையா. காலையில் நாங்களே பார்த்துட்டு நான் எம்ஜிஆரை நான் பார்த்ததில்லை இல்லையா. நமது எம்ஜிஆரை, அந்த முன்னாள் எம்ஜிஆர், மக்கள் திலகம் எம்ஜிஆரை நான் பார்த்துருக்கேன். இருந்தாலும் ஐயா நான் நாமக்கல் தான், இருந்தாலும் அங்கே இருந்துக்கிட்டு ஐயாவை பார்க்க முடியல. ஆக இன்றைக்கி 10:30 மணிக்கு, நைட்டு 10:30 மணிக்கு ஃபோன் வந்துச்சு, அவருடைய ஃபோன் வந்தது. நான் கரெக்டாக எடுத்துக்கிட்டேன், அவர் தான் பண்ணுறாருன்னு எடுத்துக்கிட்டு கரெக்டாக அவரோட பேசக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு. ஆனால் இந்த நேரத்தில் பண்ணுறாருன்னா எனக்கு ஒரு அதிசயமாக இருந்துச்சு. என்ன காரணமோ இருக்குது, முக்கியமான காரணம்னு. ஆக எம்ஜிஆர் பிறந்த நாள், அந்த நாளில் அவர் வருகை தரக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பை நம்ம கொடுத்தார். அந்த சமயத்தில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தாங்க முடியல. நான் 12 மணிக்கு தான் தூங்கினேன், ஏன்னா அந்த மகிழ்ச்சியில். அப்புறம் இப்போ போய் எம்ஜிஆரை வரவேற்கலான்னு சொல்லி அந்த நம்ம புன்னச்சத்திரம் அந்த முடக்கிலேயே நான் நின்றுக்கிட்டோம். அப்புறம் எம்ஜிஆர் வர்றாரு, எம்ஜிஆர் இப்படி இருப்பான்னு பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தேன். எம்ஜிஆர் மாதிரியே அந்த கடையில் இருக்கவன் அது 2-3 பேர் பார்த்துக்கிட்டே இருக்கானுங்க, என்ன எம்ஜிஆரா அப்படின்ட்டு சொல்லி. ஆகவே இந்த ஒரு நல்ல வேலையில் அப்புறம் எம்ஜிஆர் அழைச்சிக்கிட்டு இப்படியே வந்தோன்னே எல்லோரும் பார்த்துட்டு ஏன்டா என்ன எம்ஜிஆர் மாதிரியே இருக்கிறாங்க எல்லாம் சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, எல்லாத்துக்கும் மகிழ்ச்சி. ஆக இந்த வேளையில் எம்ஜிஆருடைய இந்த பிறந்தநாளை நின்று 107வது பிறந்தநாளை நின்று இந்த நமது எம்ஜிஆர் சார்பாக கேட்க வெட்டி நமக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சிகரமான இந்த ஒரு செயல்பாடை அவர் செய்ய போகிறாரு. நீங்கள்லாம் பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடையணும் இல்லையா. இது மாதிரி இப்போ நம்ம எம்ஜிஆர் மாதிரியே இவர் வந்தது இனிமேல் நமக்கு உறவினர் ஆகிட்டார். இந்த எம்ஜிஆர் அப்படின்னா அந்த எம்ஜிஆர் கூட நம்ம முதிர்நிலத்தை தெரிஞ்சு வச்சுருக்கான்னு அர்த்தம் இல்லையா. ஆகவே இனி நமது எம்ஜிஆராகவே அடிக்கடி இங்கே விஜயம் செய்வார். ஆக இவர் விஜயம் செய்யும்போது நம்ம எம்ஜிஆர் மாதிரியே வந்த மாதிரியே நாம் நினச்சிக்கிட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைவோம். ஆக இது புதுசாக திடீர்னு வந்ததுனால நாம் இந்த வெளியிலலாம் சொல்ல முடியும் வாய்ப்பு இல்லாமல் போச்சு. அப்புறம் பின்னாடி நல்ல வாய்ப்பை இங்கே பயன்படுத்திக்குவாங்க மக்கள், இங்கே உள்ள மக்கள்லாம் பயன்படுத்திக்குவாங்க. இந்த வேளையில் மீண்டும் நமது இல்லத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நமது எம்ஜிஆர் ஐயா அவர்களை மீண்டும் வருக என்று இந்த வேளையில் அதாவது ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு 2 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் இந்த மாதிரி புன்னம் சத்திரங்கிற இடத்துல சித்தார்த்தாங்கிற பேர் முதியோர்கள், சித்தார்த்தா முதியோர்கள்னு நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம். இந்த இதுக்கு நீங்கள் அவசியம் வரணும் அப்படின்னு நான் ஒரு வாக்குறுதி கொடுத்தேன், கண்டிப்பாக நான் வருவேன். இப்போ இடையில பல அடிக்கடி ப்ரோக்ராம் எல்லா ஊர்லேயும் கூப்பிட்றாங்க பாருங்கள், நாடுகளில் உங்களுக்கே தெரியும். இப்போ 2 மாதம் முன்னாடி லண்டன் போயிருந்தேன், இப்போ 10 நாள் முன்னாடி சிங்கப்பூர் போயிட்டு வந்தேன். இது பெருமைக்காக சொல்ல, நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, புரட்சி தலைவர் பிறருக்காக வாழ்ந்தவர். வாழ்க்கையில் வந்து இந்த முதியோர்கள், அதாவது அனுபவங்கிறது படித்தால் அறிவு வளரும், ஆனால் அனுபவம் தான் வாழ்க்கை கல்வியை கற்றுக் கொடுக்குறது. அப்போ அந்த முதியோர்கள் வந்து தெய்வங்கள். ஒரு நாட்டில் அந்த முதியோர்களுடைய சொற்படி ஒரு மக்கள் அவங்க வீட்டில் நடந்தாங்கன்னா எல்லா நாடுமே வல்லரசாகும். குறிப்பாக நம்ம நாட்டில் இந்த புனிதமான பணியை இவர் ஐயா செய்கிறாரு. ஆக்சுவலி இவர் பேர் என்னன்னு கூட பாருங்க, ஜெயபாலன் சிறப்பான முறையில் இதை பண்ணிட்டு இருக்கிறாரு.
அப்போ இதை நம்ம ஒரு முக்கியமாக ஒன்று கவனித்து, நான் ஏன் இந்த முதியோர் இல்லத்துக்கு இப்போ வாரத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால், இது அதான் நான் இப்போ கூட சொன்னேன், 7 ஜென்மத்துக்கும் நம்மளை பின்தொடரக்கூடிய ஒரு புண்ணியம். இந்த வயதானவங்க அவங்க எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு இடையில சரி நம்ம முதியோர் இல்லத்தில் நம்ம இருக்கலாம்னு இங்கே வரும்பொழுது, இந்த மாதிரி முதியோர் இல்லங்கள் ஒரு தாயை போல அவர்களை அரவணைத்து அவங்களுக்கு வேண்டிய வசதிகளை செய்து கொடுத்து எவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்குங்கிறது எனக்கு உணர்றேன். நான் ஜெயபாலன் அவர்கள் உண்மையாலுமே சொல்கிறேன், இதை நடத்துகிற இவர் கூட சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாமே புரட்சி தலைவர் ஆன்மா காப்பாற்றும் வழி நடத்தும் புரட்சி தலைவருடைய கொள்கையில் சமதர்ம சமுதாயம் படைக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோட நம்ம எல்லோரும் நீங்கள்லாம் அதான் இங்கே நீங்கள் ஒரு அன்பு கட்டளை ஐயா அவர்கள் சொன்னார். எனக்கு டைம் கிடைக்கும் போது கண்டிப்பாக நான் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் உங்களை நான் பார்க்குறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாத்துக்கும் மேலே நான் சொன்ன மாதிரி நீங்கள் எல்லாரும் இங்கே நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், நல்லா மன மகிழ்ச்சியோடு இருக்கணும். நீங்கள் உங்களுக்கு எல்லாம் உங்களுடைய உறவினர்கள் உங்களை எப்போயாவது பார்த்துட்டு போகலாம். சில பேர் கூட ஆர்வத்தோடு கூட வாங்க நம்ம வீட்டில் கூப்பிடலாம். சில பேர் பாருங்கள், நம்மளை அன்போடு கூட்டிகிட்டு போய் ஒரு 10 நாள் அந்த அன்பு இருக்கும், 15 நாள் இருக்கும். வாழ்நாள் பூரா சாப்பாடு போடுறதுங்கிறது இந்த உலகத்தில் இந்த மாதிரி ஒரு ஜெயபாலன் போல ஐயாக்கள் நல்ல உள்ளங்கள் நல்ல எண்ணம் படைத்த மக்களால் மட்டுமே முதியோர்கள் நடத்தும், எல்லாத்தாலையும் நடத்த முடியாது. அப்போ ஒரு நல்ல நான் வந்தவுடனே கேட்டேன், எத்தனை வருஷம் நடத்துதுன்னு கிடையாது, கிட்டத்தட்ட 17 ஆண்டுகள் இது அப்படியே வரும்போதே பார்த்தேன். சோலை மயமாக இருக்குது, அழகாக இருக்குது பாருங்க. இந்த இடமே சுச்சுவேஷனே எனக்கு பிடிச்சிருக்கு. அப்போ இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல ஒரு சூழ்நிலையை உருவாக்கி உங்களுக்கு எல்லாமே தங்கிறதுக்கு இடம் கொடுத்து சாப்பாடு கொடுத்து எல்லாம் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறவர் நான் மனமாற என்னுடைய மனம் மட்டும் இல்லை, உலகம் பூரா லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான புரட்சி தலைவர் ரசிகர்கள் சார்படையும் இந்த சித்தார்த்தா முதியோர் இல்லத்தில் இவங்க சீரும் சிறப்போடு நடத்தி உங்களுக்கெல்லாம் நல்ல நீண்ட ஆயுளோட உங்களை இருக்கணும்னு ஆண்டவனை வேண்டி புரட்சி ஆன்மாவை வேண்டி இந்த புரட்சத்தில் பிறந்தநாள் விழாவை உங்களோட கொண்டாடுறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். பிள்ளையன நாளும் பேச வந்த கண்மணியே, வள்ளலே எங்கள் வாழ்வு இதயக்கனி, எங்கள் இதயக்கனி, இதயக்கனி. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. என்று நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே. என்று நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள், உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள். உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள், உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள். மேடு பள்ளம் இல்லாத சமுதாயம் காண என்ன வழி என்று எண்ணி பாருங்கள். அண்ணா சொன்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள், அண்ணா சொன்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள். நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாடெங்கும் இல்லாமை இல்லை என்றாக. பாடுபட்டு சேர்த்த பொருளை கொடுக்கும் போதும் இன்பம், வாடும் ஏழை மலர்ந்த முகத்தை
நாம் பாடுபட்டு சேர்த்த பொருளை கொடுக்கும் போதும் இன்பம், வாடும் ஏழை மலர்ந்த முகத்தை பார்க்கும் போதும் இன்பம். பேராசையாலே வந்த துன்பம் சுயநலத்தின் பிள்ளை, சுயநலமே இருக்கும் நெஞ்சில் அமைதி என்றும் இல்லை. பேராசையாலே வந்த துன்பம் சுயநலத்தின் பிள்ளை, சுயநலமே இருக்கும் நெஞ்சில் அமைதி என்றும் இல்லை, அமைதி என்றும் இல்லை. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. காற்றும் நீரும் வாரும் நெருப்பும் பொதுவில் இருக்குது, மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரித்து கிடக்குது. காற்றும் நீரும் வாரும் நெருப்பும் பொதுவில் இருக்குது, மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரித்து கிடக்குது. பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே, பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே. உலகில் பிரிவு மாறி ஒருமை வந்தால் அமைதி நிலவுமே, அமைதி நிலவுமே. நீங்கள் நல்லா இருப்பாரும் நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. நதியைப் போல நாமும் நடந்து பயன் தர வேண்டும், கடலை போல விரிந்த இதயம் இருந்திட வேண்டும். வானம் போல பிறருக்காக அழுதிட வேண்டும், வாழும் வாழ்க்கை உலகில் என்றும் விளங்கிட வேண்டும், விளங்கிட வேண்டும். நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊர் அறிந்த உண்மை. நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊர் அறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. காலந்தோறும் பாடம் கூறும் மாறுதல் இங்கே தேவை. ஏழை எளியோர் துயரம் போக்கும் செயலே எந்தன் சேவை. காலந்தோறும் பாடம் கூறும் மாறுதல் இங்கே தேவை. ஏழை எளியோர் துயரம் போக்கும் செயலே எந்தன் சேவை. இதயம் என்பது ரோஜாவானா நினைவே நறுமணமாகும். இதயம் என்பது ரோஜாவானா நினைவே நறுமணமாகும். எங்கே இதயம் அங்கே வாழும் அன்பே என்னை ஆளும். நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை.
அங்கே உள்ளம் என்றால் உயர்ந்து காட்டும் எண்ணம் வேண்டும் இங்கே என்றால் கோபுரம் காட்டும் தெய்வம் உண்டு அங்கே உள்ளம் என்றால் உயர்ந்து காட்டும் எண்ணம் வேண்டும் இங்கே பிறந்த நாடே சிறந்த கோயில் பேசும் மொழியே தெய்வம் இதை மறந்திடாமல் வாழ்ந்து வந்தால் கோபுரமாகும் கொள்கை நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது ஊரறிந்த உண்மை நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை உனக்கொரு பங்கும் எனக்கொரு பங்கும் உலகில் நிச்சயம் உண்டு ஒவ்வொரு மனிதன் உழைப்பினாலும் உலகம் செழிப்பதுண்டு எது வந்தாலும் ஏற்றுக்கொண்டால் துணிவே துணையாய் மாறும் இளையோர் கூட்டம் தலைமை தாங்கும் பூமியே புதிய பூமி இளையோர் கூட்டம் தலைமை தாங்கும் பூமியே புதிய பூமி நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது ஊரறிந்த உண்மை நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக தோழா ஏழை நமக்காக புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக தோழா ஏழை நமக்காக கங்கை யமுனை காவிரி வைகை ஓடுவதெதற்காக நாளும் உழைத்த தாகம் எடுத்த தோழர்கள் நமக்காக கேள்விக்குறி போல் முதுகு வளைந்து உழைப்பது எதற்காக மானம் ஒன்றே பெரிதென எண்ணி பிழைக்கும் நமக்காக புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக தோழா ஏழை நமக்காக நிழல் வேண்டும் போது மரம் ஒன்று உண்டு பகை வந்த போது துணை ஒன்று உண்டு நிழல் வேண்டும் போது மரம் ஒன்று உண்டு பகை வந்த போது துணை ஒன்று உண்டு இருள் வந்த போது விளக்கொன்று உண்டு எதிர்காலம் ஒன்று எல்லோருக்கும் உண்டு உண்மை என்பது என்றும் உள்ளது தெய்வத்தின் மொழியாகும் நன்மை என்பது நாளை வருவது நம்பிக்கை ஒளியாகும் புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக தோழா ஏழை நமக்காக பொருள் கொண்ட பேர்கள் மனம் கொண்டதில்லை தரும் கைகள் தேடி பொருள் வந்ததில்லை பொருள் கொண்ட பேர்கள் மனம் கொண்டதில்லை தரும் கைகள் தேடி பொருள் வந்ததில்லை மனம் என்ற கோயில் திறக்கின்ற நேரம் அழைக்காமல் அங்கே
தெய்வம் வந்து சேரும். அழுதவர் சிரிப்பதும் சிரித்தவர் அழுவதும் விதி வழி வந்ததில்லை. ஒருவருக்கென்றே உள்ளதை எல்லாம் இறைவனும் தந்ததில்லை. புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக தோழா? ஏழை நமக்காக. கங்கை யமுனை காவிரி வைகை ஓடுவதற்காக. நாளும் உழைத்து தாகம் எடுத்த தோழர்கள் நமக்காக. புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக தோழா? ஏழை நமக்காக. அறிவுக்கு வேலை கொடு, பகுத்தறிவுக்கு வேலை கொடு. அறிவுக்கு வேலை கொடு, பகுத்தறிவுக்கு வேலை கொடு. மூட பழக்கத்தை விட்டுவிடு. காலம் மாறுது, கருத்தும் மாறுது, நாமும் மாற வேண்டும். நம்மால் நாடும் மாற வேண்டும். அறிவுக்கு வேலை கொடு, பகுத்தறிவுக்கு வேலை கொடு. ஒன்பது வாசல் வைத்தே உடம்பெனும் கோட்டையை கட்டி வைத்தான். அந்த கோட்டைக்கு விளக்காக அறிவெனும் தீபத்தை ஏற்றி வைத்தான். ஒன்பது வாசல் வைத்தே உடம்பெனும் கோட்டையை கட்டி வைத்தான். அந்த கோட்டைக்கு விளக்காக அறிவெனும் தீபத்தை ஏற்றி வைத்தான். ஆகாத வழக்கமெல்லாம் அறிவுக்கு பொருந்தாத பழக்கமெல்லாம் ஆக்கத்தை கெடுத்து வைக்கும். மனிதனின் அழிவுக்கு வழிவகுக்கும். ஆக்கத்தை கெடுத்து வைக்கும். மனிதனின் அழிவுக்கு வழிவகுக்கும். அறிவுக்கு வேலை கொடு, பகுத்தறிவுக்கு வேலை கொடு. மண்வெட்டி கையில் எடுப்பார் சில பேர், மற்றவர்க்கு குழி பறிப்பார். அது தன் பக்கம் பார்த்திருக்கும் என்பதை தானறிய மறந்திருப்பார். மண்வெட்டி கையில் எடுப்பார் சில பேர், மற்றவர்க்கு குழி பறிப்பார். அது தன் பக்கம் பார்த்திருக்கும் என்பதை தானறிய மறந்திருப்பார். பந்தெடுத்து விட்டு எறிந்தால் சுவர் மேல் பட்டது போல் திரும்பி வரும். பந்தெடுத்து விட்டு எறிந்தால் சுவர் மேல் பட்டது போல் திரும்பி வரும். இந்த தத்துவத்தை தான் அறிந்தால் பிறர்க்கு தீங்கு செய்ய எண்ணம் வருமோ? இந்த தத்துவத்தை தான் அறிந்தால் பிறர்க்கு தீங்கு செய்ய எண்ணம் வருமோ? அறிவுக்கு வேலை கொடு, பகுத்தறிவுக்கு வேலை கொடு. மூட பழக்கத்தை விட்டுவிடு. காலம் மாறுது, கருத்தும் மாறுது, நாமும் மாற வேண்டும். நம்மால் நாடும் மாற வேண்டும். அறிவுக்கு வேலை கொடு, பகுத்தறிவுக்கு வேலை கொடு. அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு புரட்சித் தலைவர் பிறந்தநாள் விழா. இந்த புரட்சித் தலைவர் பிறந்தநாள் விழாவை இப்போ இது வந்து எப்படின்னா, புகழூர் சர்க்கரை ஆலை அந்த பேப்பர் மில்லுக்கு பக்கத்தில் இருக்குது. இது வந்து குன்னம் சத்திரம் அப்படிங்கிற ஊர். இந்த ஊரில் ஜெயபாலன் அப்படிங்கிறவர் நடத்திட்டு இருக்கிறாரு. கண்ணையன் இவங்கெல்லாம் இன்சார்ஜ் பண்ணி இந்த மெயினாக இந்த முதியோர் இல்லத்தில் உள்ள ஒரு சிறப்பு என்னென்னா, 60 வயதுக்கு மேலே உள்ளவங்களை தான் இவங்க மெயினாக செஞ்சுக்கிறாங்க. வாழ்க்கையில் எவ்வளவோ போராட்டங்களில் எவ்வளவோ அவங்க
அதான் மன வருத்தத்தோடு இங்கே வந்தவங்க கூட மன மகிழ்ச்சியோடு இங்கே இருக்கிறாங்கிறத நான் கிட்டத்தட்ட அரை நாள் இங்கே இருந்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இந்த முதியோர் இல்லம் பல்லாண்டு வாழணும்னு மனசார வாழ்த்துறேன். உலகெங்கிலும் உள்ள லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான புரட்சித் தலைவரின் பக்தர்களின் சார்பிலும் எனது சார்பிலும் இந்த முதியோர் இல்லம் சித்தார்த்தா முதியோர் இல்லம் பல்லாண்டு வாழ்க என்று மனமாற வாழ்த்தி உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். புரட்சித் தலைவர் நாமம் வாழ்க. இன்றைய நாளில் புரட்சித் தலைவர் அதான் மக்கள் திலகம் அவர்களுடைய அன்பு தம்பி சின்ன எம்ஜிஆர் அவர்கள் திடீர்னு இங்கே வருகை புரிந்து நமக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சிகரமான செயல்பாடுகளை காமிச்சார். எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. இங்கே கிட்டத்தட்ட அரை நாள் முழுக்க இங்கே இருந்து நம்மளோட இருந்து நம்ம பணிகளில் அவரும் கலந்துட்டார். இன்றைக்கி சாப்பாடு பரிமாறினவரே அவர் தான் எல்லாத்துக்குமே. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு சூழலை அவரே எம்ஜிஆர் தான் சொன்னால், புரட்சி தலைவர் தான் சொன்னால், அவர் தான் நமக்கு அவர் மூலமாக நமக்கு கொடுத்துருக்காரு. ஆக இந்த நாளில் புரட்சி தலைவனுடைய பிறந்த நாளான இன்று வருஷா வருஷம் இந்நாளில் நம்ம சின்ன எம்ஜிஆர் கண்டிப்பாக இங்கே வருவார். இது என்னுடைய வேண்டுகோளில் புரட்சி தலைவனுடைய அவருடைய அவர் தான் இது கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா அவர் வெளிநாடு போயிட்டா கொஞ்சம் சிரமம். ஏன்னா இப்போ போனோன்னா கன்னடா போகிறாரு, அப்புறம் லண்டன் போகிறாரு. அப்போயே சொல்லிட்டார், நான் இந்த 2 மாதம் போயிடுவேன் சார், அடுத்த மாதம் வந்தால் நாங்கள் வந்துடுறேன்ட்டார். ஆக அவர் வெளிநாடுலாம் சுற்றுப்பயணம் இருக்குது. ஏன்னா நல்ல ஒரு படம் எடுத்துகிட்ருக்காரு புரட்சி தலைவர் வச்சு. அந்த புரட்சி தலைவர் வச்சு படம் எடுக்கும்போது இவரும் புரட்சி தலைவர் மாதிரி இருக்கணும் இல்லையா? அது கரெக்டாக அவர் எப்படியோ தெரியல, புரட்சி தலைவர் தனக்கு ஒரு தம்பி இருக்கான்னு சொல்லி இது அனுப்பிச்சுட்டார் நம்ம தமிழ்நாட்டுக்கு. அதுவும் நாமக்கல்லில் அனுப்பிச்சுட்டார். நாமக்கல்லில் எப்போ போனாலும் நான் பார்க்கலாம், நான் போகக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. நம்ம வீடு அங்கே தான் இருக்குது, பக்கம் வீடு பார்த்தா. நான் ரமேஷ் தான் கேட்டுருக்கிறேன், அவர் இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கார். ஆனால் நான் முழுசு இங்கே இருக்கிறதுனால பார்க்குறக்க முடியறதில்ல, இல்லைன்னா கண்டிப்பாக சந்திப்பேன். ஆக இந்த வேளையில் நமக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு உணர்ச்சியை ஏற்படுத்தி நமக்கு நல்ல, அதாவது நம்மளுடைய வாழ்க்கை முறை இன்னும் சீரமைப்பாக நல்லா அமையணும்னு சொல்லி நமக்கு வாழ்த்திருக்காரு. அப்படிப்பட்ட நல்ல உள்ளத்தை நம்ம இந்த சமயத்தில் அவர் இங்கே வந்து நம்ம இல்லத்தில் வந்து இதெல்லாம் நமக்கு அளித்த அவருக்கு நன்றியும், அதை விட எம்ஜிஆருக்கு மக்கள் திலகத்துக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.